World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்து திடீர் அதிர்ஷ்டம் எப்பொழுது வரும் அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு சிறப்புரையாற்ற வருகை புரிந்துள்ள நமது அன்பு சகோதரி மீனாட்சி பரமகுரு அக்கா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். திருப்பூர் சகோதரிகள் சார்பாக தர்மசாஸ்தா வித்யாலயம் திரு மணிகண்டராஜ் அண்ணா அவர்களுக்கு மரியாதை சேவிக்கப்படுகிறது. அனைவருக்கும் இனிய வணக்கம். தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா 5ஆம் ஆண்டு 5 நாள் ஜோதிட குடும்ப விழா மற்றும் பட்டமளிப்பு விழா சிறப்பான ஒரு முன்னெடுப்பு. ஜோதிடத்துறையில் இதுவரைக்குமே எல்லாரும் நம்ம இந்த ஜோதிட குடும்ப விழா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலமாக நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த 5 நாள் விழா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் ஷெட்யூல்டாக. ஏன் அப்படின்னா இந்த விழாக்களுக்கு போகும்போது ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா பெரிய பெரிய தலைங்கள்லாம் பேசிட்டு போயிடுவாங்க. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இடமே கிடைக்காது. ஆனால் நம்ம சகோதரர் அவர்கள் எல்லாருக்குமே தனித்தனியாக ஷெட்யூல் போட்டு இந்தந்த ஷெட்யூலில் இந்தந்த டைமில் அவங்கவுங்க அவங்கவுங்களோட சிறப்பு நீங்கள் உங்களோட டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்கிற மாதிரி. ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம ஆர்வமாக அவ்வளோ சிறப்பாக போனால் கூட அந்த டைமுங்கிறது கிடைக்காது. அது இங்கே அந்த ஒரு இதை தவிர்த்து ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. அதுக்கு முதல்ல இந்த டீமுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா ரொம்ப சிறப்பாக இதை ஒரு திருவிழா மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஒரு 10 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அந்த குழுவுக்கு எனது அன்பு வாழ்த்துக்கள். 50 பேர் கொண்ட குழுவாம். அந்த 50 பேர் கொண்ட குழுவுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா எல்லாரையும் அழகாக இந்த ஏவி போட்டு அதே மாதிரி அந்த ஃபோட்டோஸை கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த தலைப்பு ஒருத்தருக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு நாள் விழாவையும் தெளிவாக ஷெட்யூல் பண்ணி அறுசுவை விருந்தோட ரொம்ப சிறப்பாக கொண்டு போகிறாங்க. அதனால் இந்த DSJV 2026 ஆனுவல் ஃபேமிலி ப்ரோக்ராம் இது மாதிரியே இன்னும் பல சகாப்தங்களை காண வேண்டும் என்று நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம். ஏன்னா ரொம்ப டைம் ஷார்ட் பீரியடாக இருக்குது. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. மாதா பிதா குரு தெய்வத்தினுடைய பாதங்களை வணங்கி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வணங்கி இங்கே உட்காந்துருக்க உங்கள் எல்லாரையும் மானசீகமாக வணங்கி என்னுடைய இந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என்ன? அது பேர்லேயே இருக்குது. அது இஷ்டத்துக்கு தான் வரும். நம்மளா இது பண்ண முடியாது. இந்த அதிர்ஷ்டம் நம்ம ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும்போது பொதுவாக நமக்கு ஒரு பழமொழி இருக்குது. அது என்ன அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறாங்க. கெட்டவன் கெட்டிடில் அப்படின்னா என்ன? முதல்ல ஜாதகத்தில் யார் யாரெல்லாம் கெட்டவங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு லக்னத்துக்கும் அந்த கெட்டவன் அப்படிங்கிற லிஸ்ட்டு மாறுபடும் இல்லைங்களா? அப்போது தர்ம திரிகோணமாக இருக்குது. அதாவது மேஷ சிம்ம தனுர் லக்னத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், ரிஷப கன்னி மகரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த லிஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டு யார் யாரெல்லாம் நமக்கு பாசிட்டிவாகவே எப்பயும் இருப்பாங்க, யார் நெகட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனாலும் இந்த நெகட்டிவாக இருக்கவங்க கூட பாசிட்டிவாக தர்றாங்க பார்த்தீங்களா பலன், அதுதாங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறது. பொதுவாக 8ஆம் இடம் தான் நம்முடைய ஜாதகத்தில் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய பாவகம். அந்த இடத்துல பாவகிரகங்கள் அமரும்போது, முக்கியமாக ராகு அமரும்போது அது ஒரு பிரபலாரிஷ்ட யோகம். அது ஒரு நல்ல ஒரு சிறப்பான யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. 8ல் ராகு இருக்கிறது வேற நிறைய விஷயத்த இண்டிகேட் பண்ணும். அது செகண்ட் அப்பார்ட்.
ஆனால் அந்த 8ல் அமரக்கூடிய ராகு அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் ஒரு யோகமான விஷயத்தை கண்டிப்பாக செய்யும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கும் அந்த ராகுவுக்கும் சுபத்துவமான அமைப்பு என்னென்னா, பொதுவாக ராகு அமர்ந்திருக்கிற வீட்டு அதிபதி ஒரு நல்ல வலிமையான நிலையில் இருக்கும்போது நிச்சயமாக அவர் யோகத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் ஒரு சுபர் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு, அந்த சுபர் ஒரு கேந்திர கோணத்தில் அமரும் போது நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு ஒரு வலிமையான அமைப்பை தருகிறார். அப்போ 8ஆம் அதிபதி, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு, இந்த 3ஐயும் நம்ம சிறப்பாக பார்த்துக்கணும். 8ல் யார் உட்கார்ந்துருக்கா இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகத்தினுடைய யோகம், அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என்ன லெவலில் இருக்குது. அதே மாதிரி பெரும் பணத்தை சொல்லக்கூடியவர் குருவானவர், கொஞ்சம் நமக்கு நார்மலாக பணம் வர்றது அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடியவர் சுக்கிரன், அதே மாதிரி சுக போகத்தை சொல்லக்கூடியவரும் சுக்கிரன். இவங்க 2 பேரும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாங்க. அதே மாதிரி 2ஆம் பாவம்ங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் என்னவா இருக்கட்டும், அது என்னவா இருந்தாலும் நம்ம குடும்பத்தின் மூலமாகவோ இல்லை நமக்கு வரக்கூடிய வருமானம், அந்த வருமானம் இயல்பாக இருக்கிறதா இல்லை இயல்புக்கு மீறி அதிகமாக வரும்போது தான் அது அதிர்ஷ்டத்தின் மூலமாக வரக்கூடிய தன்மையில் இருக்கிறது. அப்போ அந்த 2ஆம் பாவம் எப்படி வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு வழியை நமக்கு சொல்லும். அதே மாதிரி 4ஆம் பாவமும் இதுக்கு சம்மந்தப்படணும். 9, 11 இந்த 4 பாவகங்களையும் நீங்கள் சிறப்பாக பார்க்கும்போது நிச்சயமாக இந்த அதிர்ஷ்டம் வரக்கூடிய வழியை நம்மளால் இண்டிகேட் பண்ணி எடுக்க முடியும். அப்போ இந்த 4 பாவகங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லும். பொதுவாகவே 8ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு புதையல் யோகத்தை கூட சொல்லக்கூடியது இந்த 8ஆம் இடத்துல வலிமையாக இருக்கிறது. அப்போ அந்த 8ஆம் இடம் உங்கள் ஜாதகத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு சுபத்துவம் வாய்ந்திருக்கிறோ அதே போல் பாவத் பாவ விதிகளின்படி 8க்கு 8ஆன 3ஆம் பாவகமும் இதில் வேலை செய்யும். இந்த 3ஆம் பாவகம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இந்த அதிர்ஷ்டத்தை பற்றி நம்ம நோட் பண்ணும்போது கண்டிப்பாக அதையும் எடுத்து நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம ஜாதகத்தில் எந்த விதத்தில் இந்த அதிர்ஷ்டம்ங்கிறது ஒளிஞ்சிருக்கு, கொஞ்சமாவது இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு இதில் கண்டிப்பாக இந்த பாவகங்களை நீங்கள் ஆய்வு பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். என்னை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், அதாவது நம்ம இப்போ நிறைய பேர் இருப்போம், இன்னைக்கு டேட்டில் ட்ரெண்ட் ஆகிறது, வைரல் ஆகிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த வைரல் ஆகிறதுனா அது ஒரு நல்ல விதத்துலையும் வைரல் ஆவாங்க, தப்பான விதத்துலையும் இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கும் வைரல் ஆவாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி வைரல் ஆகிறோம், ட்ரெண்ட் ஆகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த அதிர்ஷ்டம், திடீர்னு வரக்கூடிய அதிர்ஷ்டம். ஒரு சின்ன குழந்தையா இருக்கும், ஒரு விளம்பர படத்தில் நடிச்சிருப்பாங்க, அப்படியே வரிசையாக படத்துக்கு புக் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த மோனிஷாவை அந்த ஒரு பொண்ணு இதில் கும்பமேளாவில் திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆச்சு, அழகாக இருந்தது அந்த பொண்ணு. ஜஸ்ட் அதோட வீடியோ பார்த்தோன்னே டக்கு டக்கு டக்குன்னு வைரல் ஆச்சு. இந்த மாதிரி வர்றது தான் நம்ம ஜாதகத்தில் வரக்கூடிய அதிர்ஷ்டம். அப்போது அதை சொல்லுவாங்கள்ல, திண்ணையில் படுத்திருந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துருச்சா அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் இயல்பாகவே எல்லாருடைய ஜாதகத்திலையும் இருக்குது. அதோட திறவுகோள் என்ன? அப்போ அந்த 8ஆம் பாவம் ரொம்ப சுபத்துவமாக இருக்கணும். 8ல் இருக்கக்கூடிய கிரகம் முக்கியமான ஒரு விதி என்னென்னா, இவங்கெல்லாம் தசாபுத்தி நடத்தணும். அப்போ தான் அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது நம்முடைய ஜாதகத்திற்கு கிடைக்கும். அதே மாதிரி 9ஆம் பாவம்ங்கிறது உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, இதெல்லாம் 9 லக்னாதிபதி, 9 2ஆம் அதிபதி, முக்கியமாக 2ஆம் அதிபதி போய் 11ல் உட்கார்றது, 11ஆம் அதிபதி 2ல் உட்கார்றது, இதெல்லாம் எப்பயுமே உங்களை ஒரு இயங்க வைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், 8ல் ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த 8ஆம் இடத்துல கிரகம் இருக்கும்போது நீங்கள் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி வந்தால் மட்டும் கிடையாது. முக்கியமாக இந்த 2 லக்னங்கள் எந்தெந்த லக்னம்னா, விருச்சிக லக்னம், மேஷ லக்னம், துலா லக்னம், இதை எடுத்துக்கங்க. மேஷத்துக்கு 8 விருச்சிகமாக வரும், ரிஷபத்துக்கு 8 துலாமாக வரும். இந்த 2 பேருக்குமே இந்த 8ஆம் பாவத்தை பற்றி பேசும்போது அந்த 8ல் ஒரு கிரகம் இருந்தாலும் லக்னத்தில் கிரகம் இருந்தால் தான் அது இயங்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். லக்னாதிபதி அப்போ தான் இயங்குவார். அப்போ தான் இந்த கிரகத்தை, அதாவது முக்கியமாக இந்த அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மைங்கிறது ஜாதகத்துக்கு வரும். ஸோ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. ஜாதகத்தில் மோசமான கிரகங்கள் மிக நல்ல நிலையில் ஒரு நல்ல ஆதிபத்தியத்தை பெற்று சிறப்பாக தொந்தரவு இல்லாமல் இருந்தாலே அதுவே அதிர்ஷ்டம்தான். பக்கத்து வீட்டுக்காரன் 2 பக்கமும் டார்ச்சர் பண்ணுறவனாக இருந்தால் கூட நம்ம பாட்டுக்கு சத்குரு மாதிரி டிவைன் ஃபுல்லாக ஜாலியாக எந்தூசியாஸ்டிக்காக அது எதையுமே கண்டுக்காமல் அமைதியாக இருந்தோம்னாலே அதுவே பெரிய அதிர்ஷ்டம் தான் இல்லைங்களா? இது மாதிரி நம்முடைய ஜாதகத்திலையும் எல்லாருடைய ஜாதகத்திலையுமே அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அதிர்ஷ்டம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களை மாதிரி ஜோதிடத்தை கேளுங்க. நீங்களாக ஏதாவது செல்ஃப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பிரச்சனையில் மாட்டிக்க வேண்டாம். வாழ்க வளமுடன். எல்லார் கையிலையுமே அதிர்ஷ்டம் இருக்குது, அதை நீங்களாக யூஸ் பண்ணாதீங்க, எங்கள்கிட்ட கன்சல்டிங் பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக நம்மளுக்கு அறிவுரை வழங்கிய அக்கா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அக்கா அவர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கான காணொளி இதோ.
பரமேஸ்வரனின் அருள் கொண்டு அவரின் அங்கம் பகிர்ந்த துணையின் பெயர் கொண்ட ஜோதிட சேவை நாயகியே, ஜோதிடமே என் சுவாசம் என எண்ணி உங்களின் விடாமுயற்சியும் ஜோதிடத்துறை மீது கொண்ட ஆர்வமும் தன்னம்பிக்கையும் தனக்கென தனியாட்சி செய்து தனித்துவம் கொண்டு ஜோதிட உலகில் நட்சத்திரமாய் மின்னிக் கொண்டிருக்கிறீர்கள். பல மேடைகளில் பகல் நேரத்து பௌர்ணமி போல் பிரகாசித்துக் கொண்டுதான் உள்ளீர்கள். பரந்த மனம் படைத்த பாக்கியவதியே, மேடைகள், கருத்தரங்கங்கள், மாநாடுகள், புகழ் மாலைகள் என என்றும் தேனியைப் போல் சுறுசுறுப்பாய் இடைவிடாது பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். திருமதி மீனாட்சி பரமகுரு அம்மா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா.